இறைவனுக்கு நன்றி. இவங்க பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் புல்லரிக்கிற மாரிலாம் இருந்துச்சு. கூச்சமாவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பேச வராது. ஒரு மாரி கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆர்டரா சொல்றேன். எனக்கு ஆதிக் சார் வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவரோட எனர்ஜி, அவரோட படத்தோட எனர்ஜிக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன். அ அவ்ளோ ரேசியா இருக்கும். அந்த மாரி படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு அந்த எனர்ஜிய கெயின் பண்றதுக்கு வந்து இன்னும் சில வருடங்கள் ஆகும்னு நெனைக்கிறேன். ஸோ நேர்ல பார்க்கும்போதோ, ஃபோன்ல ஒரு விஷயத்துக்காக பேசும்போது, இன்வைட் பண்ணி பேசும்போது, அவர் ரொம்ப சாஃப்ட்டா பேசினாரு. விக்ரம் சார்ட்ட பேசுற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. விக்ரம் பிரபு சார்ட்ட பேசுற மாரியே சாஃப்ட்டா இருந்துச்சு. ஸோ இவ்ளோ எனர்ஜிய வந்து தேக்கி வச்சுக்கிட்டு படமா பண்றவரு இவ்ளோ சாஃப்ட்டா பேசுறது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அண்ட் தேங்க் யூ சோ மச் சார் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் இந்த படம் நடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணமா இருந்த என்னோட டைரக்டர் கார்த்திக் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதை வந்து நான் அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இத்தனை வருஷம் அசிஸ்டண்டா இருக்கும் அப்படின்ற போது எப்படி சார் படம் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கும்போது லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணமா கார்த்திக் சார் தான் இருந்தாரு. ஃப்ரம் தேர் எனக்கு ரைசி சாகர் சார் சப்போர்ட் பண்ணாரு. ஃப்ரம் தேர் நான் விக்ரம் சார்கிட்ட போனேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு. ஸோ இந்த ப்ராசஸை சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் டு ஸ்டார்ட் வித், நான் அசிஸ்டண்டா சேர்றதுக்கு வந்து 2017 ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது நானும் யுவராஜும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நானும் யுவராஜ் நண்பனும் ஃப்ரெண்ட் ஆனோம். அன்னிலிருந்து காலைல அலாரம் வச்சு என்னை 7 மணிக்கு 8 மணிக்கு எழுப்புவாரு. கூலிங்க பல் தேய்ங்க, டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். சாப்பாடு வாங்கி தர மாட்டாரு, டீ தான் வாங்கி தருவாரு. டீ குடிச்சிட்டு அசிஸ்டண்டா சேர்றதுக்கு நான் ஒரு 10-15 ஆஃபீஸ் நானும் ஒரு ஏறி இறங்கியிருக்கோம். ஸோ அந்த ப்ராசஸில் அசிஸ்டண்டா சேர்ந்து படம் பண்ணி இன்னைக்கு வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணி, ஆனந்த் சங்கர் சார்ட்ட ஒர்க் பண்ணி, ரமேஷ் பாரதி சார்ட்ட ஒர்க் பண்ணி, கார்த்திக் சார்ட்ட ஒர்க் பண்ணி படம் பண்ண வந்திருக்கேன். ஸோ யுவராஜ் வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் லவ் மேரேஜ்லையும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய சப்போர்ட் எல்லாருமே சொன்னாங்க. நண்பர்களுக்கு நன்றி சொல்றது அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம். பட் கடமையாக சொல்கிறேன், ரொம்ப நன்றி நண்பா. அண்ட் டாக்டர் ஸ்வேதா ஸ்ரீ, அவங்களும் எனக்கு ஃப்ரெண்டு தான். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சாப்பிட கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு சூப்பராக சமைச்சு போடுவாங்க. அப்படி போகும்போது இந்த ஐடியா சொன்னோன்னே, ஏன் நானே பண்ணுறேன் உங்களுக்கு ப்ரொடியூஸ், ஏன் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னாங்க. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஓகேனா பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே வைக்கல, பட்ஜெட் கொடுக்கல, எதுவுமே இல்லாமல் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக நான் கேட்டது கிடச்சிது, நினச்சதெல்லாம் கிடச்சிது. ஸோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து அவுட்டோர் போகிறதுக்கு ஒரு நியாயமான கொஷின் வைப்பாங்க, ஏன் சென்னையில் சீட் பண்ணலாமேன்னு. அந்த கொஷின் நான் அந்த ப்ராசஸில் ஃபேஸே பண்ணல. படம் ஃபுல்லாக நான் கேட்ட ஊருக்கு போய் எடுத்தேன், என் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணேன். ஸோ ப்ரொடியூசர் மேமுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் வந்து விக்ரம் பிரபு சார் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆப்ஷன் யோசிக்காம விக்ரம் பிரபு சார் ஹீரோவை பண்ணணும் போது ஐ ஹேட் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃப்ரம் மை சர்க்கிள். என்னோட சர்க்கிள் எல்லாருமே வந்து எப்படி நீ வந்து இந்த மாதிரி ஒரு ராம்காம் ஃபேமிலி ட்ராமா இந்த மாதிரி கதையை நீ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோட்ட கொண்டு போய் சொல்லுவேன்னு எனக்கு கொஸ்டின் பண்ணாங்க. எனக்கு அதுக்கு பதிலும் கிடையாது. பட் ஆனால் அதுக்கு பதிலாக வந்து எனக்கு அவரோட படங்கள் பார்க்கும்போது நிறைய வேர்ஸ்டில் மாற்றி 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 தான் பண்ணியிருக்காரு. ஏன் இந்த படத்தை பண்ண மாட்டாரையா, போய் கேட்குறையா தான் சொல்லி பார்த்தேன். அப்போவுமே நான் பயமுறுத்தும் போது கரெக்டாக இருக்கப்பட்டு ரிலீஸ் ஆச்சு. இருக்கப்பட்டுல வந்து ஒரு ஹீஸ் டன் டோட் வேற ஒரு டைமென்ஷனை காமிச்சிருந்தாரு. ஸோ அதை பார்த்து எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துச்சு, கண்டிப்பா நம்ம படத்தை போய் சொல்லலாம், எல்லாமே பண்றாருல, இதை பண்ண மாட்டாரான்னு சொல்லிட்டு ஜாலியா போய் கேட்டேன். அவர்கிட்ட போகும்போதுமே எனக்கு நான் ஹெட்ஸ்அப் கொடுத்துட்டேன், சார் எனக்கு நான் கதை சொல்ல வராது, உண்மையாவே கொஞ்சம் முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க சார், படிச்சிருங்க சார்னு கேட்டேன். அவர் நீங்க முதல்ல சொல்லுங்க, அப்புறம் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு. எவ்வளவு புரிஞ்சதுன்னு தெரியல, பட் படிச்சுட்டு எனக்கு எஸ் சொன்னாரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் ஃப்ரம் த டே ஒன். கடைசி வரைக்கும் எனக்கு கொஸ்டின் பண்ணவே இல்லை. அவர் ட்ரஸ்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் உங்களை ட்ரஸ்ட் பண்ணி வரேன் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வச்சாரு. இப்போ வரைக்கும் அந்த ட்ரஸ்ட் கேரி ஆகுது. படம் பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த ட்ரஸ்ட் கேரி ஆகுது, நம்புறேன் சார். ஸோ மிக்க நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து மியூசிக்கா ஷான் ரோல்டன் சார் எப்படி அப்ரோச் பண்றது, யுவராஜுக்கு தான் ஃபோன் போட்டேன். எல்லாத்துக்கும் யுவராஜுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். அந்த மாதிரி இதுக்கும் கால் பண்ணேன். நண்பன் டக்குன்னு போய் நீங்க மீட் பண்ணுங்க, அவரெல்லாம் மீட் பண்றீங்க, உங்களுக்கு தான் தெரியுமேன்னாரு. போன உடனே ஐயா அந்த மாதிரி ஐயா சார் விக்ரம் சார் சொன்ன மாதிரி தான் ஐயா, எனக்கு கதை சொல்ல தெரியாது, அதே மாதிரி பவுண்டு பிச் டெக்குன்னு நீங்க அதே தான் இப்போ முதல்ல சொல்லுங்கன்னாரு. அவர்கிட்ட ஒரு 1.5 மணி நேரம் கதை சொன்னேன். அவருமே என்ன நம்பி இந்த ப்ராஜெக்ட்ல வந்தாரு. ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாரு. அவர் வந்து போகும்போதே ஐ வாண்டட் டு கிவ் அ குட் ஆல்பம் ஃபார் விக்ரம் பிரபு சார்ன்றது தான் ஃபர்ஸ்ட் டாபிக் அவர் எனக்கு சொன்னாரு. அப்பதான் எனக்கே அந்த பொறுப்பு உள்ள வந்துச்சு எனக்கு, ஓ நம்ம இதை பண்ணணுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஷான் சாரோட சப்போர்ட் இந்த ஃபிலிம் வந்து சொல்லவே தேவையில்லை. எனக்கு 3 பாட்டுமே சூப்பரா போயிட்டு இருக்குன்ற ரிப்போர்ட் தான் வந்திருக்கு சோனி சைட்ல இருந்து. ஸோ எரடா பாட்டில் பாட்டு மிஷ்கின் சார் பாடியிருக்காரு. அதுவுமே எனக்கு ஷான் ஐயா கொடுத்த கிஃப்டா தான் பார்க்குறேன். ஏன்னா அவர்கிட்ட எது கேட்டாலும் எனக்கு கிடைக்கும். யுவராஜ் கிட்ட, விக்ரம் சார்கிட்ட, விக்ரம் பிரபு சார்கிட்ட, ஷான் ஐயா கிட்ட, என் ப்ரொடியூசர் கிட்ட, எல்லார்கிட்டையுமே எனக்கு கேட்கறதுலாம் கிடைக்கும் எனக்கு. அந்த மாதிரி நான் கேட்ட பாட்டு, இப்போ கேட்ட சிங்கர்ஸ் எல்லாம் கிடைச்சது. எனக்கு வந்து லிரிசிஸ்ட் யார் ஐயா போலான்னு நான் வந்து ஷான் ஐயா தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அவர் வந்து உங்க சாய்ஸ் என்ன அப்படின்னாரு. நான் இல்லை நீங்களே சொல்லுங்க.
அப்போ வந்து மோகன்ராஜன் அண்ணன் வந்து அன்டோல் சாய்ஸ் தான். அது வந்து அவர் தான் பண்ணணும்னு எனக்கும் இருந்துச்சு, ஐயாக்கும் இருந்துச்சு. அது சம்பளம் பேசாம வந்த ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன் அவரு தான். இது வரைக்கும் அவர் எவ்வளவு சம்பளம்னு கேட்கல, எனக்கும் தெரியாது, ப்ரொடியூசருக்கும் தெரியாது. ஏதோ போச்சு வந்துச்சுன்ற மாதிரி தான் இருக்காரு. இது வரைக்கும் அவர் பணத்தை பத்தி பேசுனது இல்லை. ஸோ கிரேட் சப்போர்ட். அவருக்கும் நான் பெரிய ஃபேன். அப்படிதான் அவரோட கொலாப் நடந்துச்சு. அதுவும் பெரிய கிஃப்டா பாக்குறேன் ஃபர்ஸ்ட் படத்துல. அண்ட் நான் ஆர்டரா போயிடுறேன், சாரி. ரமேஷ் திலக்கண்ணா இன்னைக்கு வரல, அவர் பிஸி, சாரிடாருனாரு. அண்ட் ரமேஷ் திலக்கண்ணா கிரேட் சப்போர்ட். அண்ட் இந்த படம் வந்து முடிச்ச உடனே நல்லா வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணி சொன்னாங்க. அப்போ வந்து ரிலீஸ்க்கு வந்து சக்தி சார், எனக்கெல்லாம் சக்தி சார் படம் ரிலீஸ் பண்ணுறது பெரிய ட்ரீம். நம்ம சினிமாக்காரனை யோசிச்சு கனவு காரணம் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம பேருக்கு முன்னாடி சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ட்ரீம் தான் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி எனக்கு. நான் வந்து யுவராஜ் இது கேட்டேன், நண்பா அது பாசிபிள் அப்படின்னு. நல்ல படம் பண்ணா பாசிபிள் தான்பா, பண்ணி முடிங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. ஸோ படம் பண்ணி முடிச்சோன்னு யுவராஜ் பார்த்துட்டு, அப்பா நண்பா பாசிபிள் தான் நினைக்கிறேன், சார்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னாரு. சாருமே படம் பார்த்துட்டு எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணும் போது சத்தியமா எனக்கு அப்பதான் நம்பிக்கை வந்துச்சு இந்த படத்து மேல. அது வரைக்கும் எனக்குள்ள எப்பவுமே பயம் இருக்கலாம், நம்ம பண்ணது நல்லா இருக்கான்னு. சக்தி சார் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நேரம் பேசினார் படத்தை பத்தி, என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அதுல எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அண்ட் ஹி இஸ் ரிலீசிங் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், இட்ஸ் அ பிளஸிங் ஃபார் மீ. அண்ட் அருள்தாஸ் சார், நான் வந்து படத்துல வில்லன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணோம். அப்புறம் அந்த ஒரு கேரக்டரா ஒரு தப்பான சொந்தக்காரன் ஒருத்தர் இருப்பான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனல் எனக்கு எப்பவுமே இருக்கும். அப்படி ஒரு கேரக்டர் கரெக்டான ஃபேஸ் பார்க்கும்போது அருள்தாஸ் சார் கேட்டேன், நான் மட்டும்தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண மாட்டா, இருங்க ஆஃபீஸ்க்கு வராங்க அப்படின்னாரு. இல்லை சார் நானே வரேன், இல்லை நானே வரேன் வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு நேரில் கேட்டாரு. அண்ட் அவரோட எஃபர்ட் வந்து நான் எழுதுனதோட பெட்டரா வந்திருக்கு. நான் எந்த அளவுக்கு தப்பான ஒரு சொந்தக்காரனை யோசிச்சனோ அதோட பல மடங்கு கெட்ட ஒரு சொந்தக்காரனை அவர் கொடுத்துருக்காரு. இன்டர்மிஷன் முடியும் போதோ இல்ல படம் முடியும் போதோ இப்ப பார்த்தவங்க எல்லாம் படத்துல வில்லன் இல்லைன்னு சொன்னீங்க, அருந்தா சார் வில்லன் தானே அப்படின்னாங்க. ஸோ ரைட்டிங்கே மாத்திட்டாரு, அந்த கேரக்டர் ஒரு பெரிய வில்லனா மாத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ரமேஷ் ஆல்சோ டன் அ கிரேட் ஜாப். அவருமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இருந்திருக்காரு. அடுத்து முருகானந்தம் சார், நான் அவரோட ஆக்டிங்க்கு பெரிய ஃபேனு. ஸோ அவரையும் ஆன் போர்ட் கேட்கும் போது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் நான் கேட்டதெல்லாம் கிடைக்கிற மாதிரி அவரும் கிடைச்சாரு. ஸோ அவரும் பெரிய சப்போர்ட் பண்ணார். அவர் எமோஷனல் சைடு வந்து நான் யூஸ் பண்ண ஆசைப்பட்டேன், ரொம்ப எமோஷனலான பர்சனலா. ஸோ அது வந்து படத்தில் பண்ணியிருக்கோம், செம்மையா பண்ணியிருக்காரு. கோடாங்கி வடிவேல் ஐயா அவருமே படத்துக்குள்ள வரும்போது இது ஏதோ கூப்பிடுறானுங்க இவனுங்க, நமக்கு என்ன வச்சிருக்க போறாங்கன்ற சந்தேகத்தில் வந்தாரு. படம் முடியும் போது அந்த சந்தேகத்தில் தான் போனாரு. சக்தி சார் சொன்ன மாதிரி படத்தில் ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்லையுமே அவரை வச்சு தான் நாங்கள் கட் பண்ணோம். ஸ்டோரியா அவரோட நரேட்டிவ் தான் அந்த படம். ஸோ ஐயா நீங்கள் அந்த படத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஐயா, அது மறந்துட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ நீங்கள் நம்புங்க முதல்ல, அப்புறம் தான் பப்ளிக் நம்பும். அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அவங்க சீஃப்க்கு அசிஸ்டண்டாக இருக்கவங்களாம் இப்போ சீஃப் டெக்னீஷியனாக நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் மதன், நாங்கள் எனிமியில் ஒர்க் பண்ணோம். ஆர்ட் டைரக்டர் முரளி, அப்புறம் வந்து லீலாவதி மாஸ்டர். ஸோ எல்லாருமே அந்த மாதிரி அசிஸ்டண்டாக ஒன்றா ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ கிரேட் சப்போர்ட். அண்டு பரத் விக்ரமன் எடிட்டர். ஸோ ரொம்ப கூச்ச நாச்சம் படாம கட் பண்ணுவாரு. நான் ஷூட் பண்றேன் கொஞ்சம் மதியாத அப்படின்னு. அதெல்லாம் பார்க்காம இதான் கதைக்கு தேவை, இதான் நரேட்டிவ் தேவைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்பாரு. அவங்களுக்கு நன்றி. சுஷ்மிதா பட், கிரேட் தேங்க்ஸ் அண்ட் ஃபார் பீங் அ கிரேட் சப்போர்ட். ஸோ படம் வந்து நல்லா வந்திருக்கு, நல்லா நம்புறோம். ஸோ இட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு படமா இருக்கும். கல்யாணம் ஆகாத எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகும். 30 வயசுக்கு மேலதான் போகணுன்ற அவசியம் இல்லை. பொண்ணு கிடைக்காத, காதல் பண்ண வாய்ப்பு கிடைக்காத, பப்ளிக்கால அடிக்கப்படுற, சொந்தக்காரங்களால தாக்கப்படுற எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். பசங்களுக்கு தான் கிடையாது, பொண்ணுங்களுக்கும் கனெக்ட் ஆகும். நானும் தாக்கப்பட்டிருக்கேன், எல்லாரும் தாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இன்னும் தாக்கப்பட்டுட்டு தான் இருக்கும். பிகாஸ் எல்லாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு. இந்த வயசு ஆயிடுச்சு கார் வாங்கலையா, இந்த வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணலையான்னு கேள்விகள் கேட்டே இருக்காங்க. யாருக்குமே கேள்வி கேட்டால் பிடிக்காது, என்ன உட்பட. ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகும் நம்புறேன். அண்ட் ஃபேமிலியா பார்த்து என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் எல்லாரும் சொன்ன வார்த்தையை கடை வாங்கிக்கிறேன். லவ் மேரேஜ்ன்ற பேரு, பட் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி க்ரௌட் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மிக்க 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொழியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என ஆள்பவனே, குருநாதா பக்ரிசாமி. வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். முதல்ல நான் தேங்க் பண்ண நினைக்கிறது வந்து இந்த படத்துக்காக, லவ் மேரேஜ் எனக்கு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து யுவராஜ் தான். ஸோ யுவராஜ் கிட்ட தான் முதல்ல இந்த படத்தை பற்றி நான் பேசினேன். அவர் மூலமாக தான் வந்து சண்முகா பழக்கம். ஸோ அப்படிதான் அந்த படம் நடந்துச்சு. ஸோ தேங்க்யூ யுவராஜ். முதல்ல உங்களோட ஆரம்பிக்கிறேன். தேங்க்ஸ் சார். லவ் மேரேஜ் வந்து முதல்ல எனக்கு சண்முக பிரியன் அவர் வந்து கதை சொல்லி பிச் பண்ணி அந்த பிச் டெக் மாதிரி ஒன்று காமிச்சாரு.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அந்த படத்தோட விஷுவல் பேலட் மாதிரி ஒரு மூட் போர்டு மாதிரி ஒன்று காமிச்சார். அதை பார்த்த உடனே வந்து நான் டிசைட் பண்ணேன் இந்த படம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு ஒரு மெச்சூரிட்டி இருந்தது, ஒரு ஹாப்பியான. ஏன்னா இப்போ வந்து எனக்கு வந்து நான்லாம் வளரும் பொழுது நான் ஒரு 90s கிட்ஸ் அப்படிங்கிறதுனால தியேட்டருக்கு போனோம்னா ஒரு தமிழ் படம் பார்க்கணுன்னு தான் நம்ம போவோம். இப்போ வந்து நம்ம பேன் இண்டியா படங்கள் பார்க்குறோம், பேன் சவுத் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம். பட் வந்து எனக்கு வந்து ஒரு இப்ப ரீசெண்டா வந்த டூரிஸ்ட் ஃபேமிலியுமே சொல்றேன், ஒரு நல்ல தமிழ் படம் பார்த்த ஒரு உணர்ச்சி எல்லா படமும் நம்மளுக்கு கொடுக்குமான்னு தெரியாது. நிறைய மற்ற லாங்குவேஜ் படங்களும் இங்க ஹிட் ஆகுது. பட் ஆனா தமிழ்நாடுக்குன்னு ஒரு ஒரு ஃபிளேவர் ஆஃப் சினிமா ஒன்று இருக்கு. அந்த ஃபிளேவர் வந்து அவர்கிட்ட ரொம்ப நான் பார்த்தேன். சண்முகப்பிரியனுடைய டேஸ்ட்ல அது ரொம்ப மியூசிக்கல் பர்சன். பாட்டுனா வந்து டக்குன்னு வைப் ஆயிடுவாரு, ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த மியூசிக் மேக்கிங் ப்ராசஸே நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் இந்த படத்துல. ஸோ வந்து இட்ஸ் பிகம் மை வெரி குட் ஃப்ரெண்ட் நோ. இன்னும் தொடர்ந்து நிறைய வேலை பண்ணுவோம். பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் லவ் மேரேஜ் டு மீ. அவ்வளோ அருமையா இயக்கியிருக்காரு படத்தை. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து எனக்கு அவரை பார்த்தா, அதாவது அன்னைக்கு யாராவது சொன்னாங்க, அவர் ரொம்ப சிம்பிளா ரொம்ப கிரவுண்டடா இருப்பார் பாக்குறதுக்கு. டைரக்டர்ஸ் வந்தா பொதுவா டைரக்டர் வந்திருக்காங்கன்னு கூட தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு பந்தா இல்லாத ஒரு ஆளா இருந்தாரு. நாங்க பேசிட்டு இருந்தோம் அதை பத்தி ஒரு ப்ரமோஷனுக்கு போகும்போது. பட் வந்து ஒரு 10 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காரு, நிறைய முக்கியமான படங்களை அசிஸ்ட் பண்ணியிருக்காரு, நிறைய டிஸ்கஷன்ஸ்ல இருந்திருக்காரு, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. ஸோ முதல் படம் வந்து இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா வந்து பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அதை நான் ஒரு ஸ்பெஷலான விஷயமா பாக்குறேன். ஸோ இந்த நேரத்தில் என்னோட வாழ்த்துக்கள் அவருக்கு. நம்ம படம் ஜெயிக்கணும்ன்றது நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் தயாரிப்பாளர்கள் அஷோர் ஃபிலிம்ஸ், அவங்க ஸ்வேதாவும் தீரஜும் ரொம்ப பேஷனோட இந்த படத்தை இது பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்ரி டைம் நான் தீரஜ் அவரை மீட் பண்ணும்போது எல்லா சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ்லையுமே தெரியும் அவர் வந்து எந்த மாதிரி படங்கள் பார்க்குறாரு, எப்படி ஒரு ரசிகனா இருக்காரு சினிமாக்கு அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து திஸ் கமிங் ஃப்ரம் பேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ திரைப்படங்கள் பொதுவா வர்த்தக கட்டாயங்களுக்குள்ள இயங்குறதுனால இப்போ பேஷன்ன்றதுக்கு எவ்வளவு இடம் இருக்குன்னு தெரியல. பட் இருந்தாலும் பேஷனோட அதை சேர்த்து ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணக்கூடிய அந்த வர்த்தக அறிவுமே அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால இது ஒரு கிரேட் பெட் இந்த படம். ஸோ அதுல நான் இருக்கிறது சந்தோஷப்படுறேன். நீங்க தயாரிச்சது ரொம்ப நன்றி. மூணாவது முக்கியமான ஆள், அவர் மூணாவதா சொல்லக்கூடாது, ஆனா முதல்ல சொல்லியிருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் சக்தி சார். அவரோட லோகோ போட்டாலே வந்து அந்த படத்துக்கு ஒரு ஒரு மதிப்பும் ஒரு அங்கீகாரமும் சிம்பிளி அவரோட பேர்னால மட்டுமே. ஏன்னா அதுதான் அவருடைய இந்த இத்தனை வருஷ சினிமா ஜேர்னில நம்ம பார்த்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம். எப்பயுமே நல்ல படங்கள், ரொம்ப ஒரு நெருக்கடிகளுக்குள்ள ஒரு இந்த மாதிரி படங்கள், அதாவது ஜனங்களுக்கு ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான படங்களை பண்ணும்போது எப்பயுமே எங்க கூட நின்றுருக்காரு. குட் நைட்ல இருந்தே அதுக்கும் முன்னாடில இருந்தே எவ்வளவோ படங்கள். நீங்க மேந்தி சர்க்கஸ் ஆடியோ லான்ச்ல பேசினது இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா வந்து அந்த படத்துல ஒரு 2 பாட்டு ஹிட் ஆச்சு. இப்போ கோடி அருவி ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. பட் அது அந்த படத்துல மத்த எல்லா பாடல்களையும் கேட்டு அதை பத்தி அவ்வளவு நேரம் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கு அவருக்கு அவசியமும் இல்லை, நேரமும் இருக்குமான்னு தெரியல. பட் நான் பண்றேன்னு அதை ஸ்பெஷலா கவனிச்சு என் மேல ஒரு அன்பு வச்சு அதை இது பண்ணுவார். எப்பயுமே ஒரு பெரிய சப்போர்ட்டர், ஒரு விஷயம் சார். தேங்க்யூ. உங்க பேரும் இதுல அசோசியேட் ஆயிருக்கு, ரொம்ப ராசியான விஷயமா பாக்குறேன். அண்ட் விக்ரம் பிரபு சார், நான் வந்து இவ்வளவு கர்டியஸான ஒரு பர்சனை மீட் பண்ணிருக்கேனான்னு தெரியல இந்த இண்டஸ்ட்ரியில. அவ்வளவு கர்டியஸான ஒருத்தர், அவ்வளவு கண்ணியமான, ரொம்ப நேர்மையான, ஸ்ட்ரைட் அஸ் நேரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மனிதர். அவரோட படங்களும் நான் நிறைய பார்த்திருக்கேன். அவர் கூட ஒரு ஆல்ரெடி ஒரு படத்துல சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு புது ஆரம்பமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அவரோட நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்கேன் நிறைய வாட்டி. பட் இந்த படம் ரொம்ப அழகா அமைஞ்சு வந்தது. ஆல்பமுமே சொல்றேன், அவரும் ஒரு ஃபேக்டர். ஆக்சுவலா அவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் பண்ணணும்னு சொல்லி தான் நானும் சண்முகப்பிரியனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சோம். அதை பண்ணியிருக்கோம், நம்புறோம். மிஸ்கின் சாருக்கு பெரிய நன்றி. இந்த நேரத்துல ரொம்ப திடீர்னு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் அவரை பாட கூப்பிட்டேன். சொன்னேன் இந்த மாதிரி, சார் இது வந்து இது நான் அமைச்சிருக்கேன்றனால இது பாட்டு ஒரு வாட்டி கேட்டுறீங்களா அப்படின்னா, இல்ல என்ன மாதிரி பாட்டு, இல்ல சூப் சாங் தான் அப்படின்னு சொன்னேன். பட் கேட்டு சிரிச்சாரு. அப்புறம் வந்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பாடினாரு. ஒரு முழுமையான கலைஞன் மிஸ்கின் சார். அவர்கிட்ட பேசும்போது ஒரு வாட்டியும் அவ்வளோ ஒரு ரொம்ப அழகான விஷயங்கள் கத்துக்கலாம். அன்னைக்கு கூட போன்ல வந்து கேட்டுட்டு இருந்தார், இந்த மாதிரி பாட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா, என்ன அனுப்பவே இல்லை அப்படின்னாரு. சரி, அப்புறம் அனுப்புனதுக்கு அப்புறம் என்னப்பா குரூப்ல நிறைய சுத்திட்டு இருக்கியா, அப்பப்போ சாலிட்யூட் வச்சுக்கோ, சாலிட்யூட் தான் நம்மளோட ஆர்டிஸ்டுக்குலாம் வெர்ஜினிட்டி மாதிரி அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்பப்போ ஒரு பேர்ல்ஸ் ஆஃப் விஸ்டம் கிடைக்கும் அவர்கிட்ட இருந்து. ஸோ அவரோட வைப்ரேஷனும் இந்த ஆல்பமோட சேர்ந்தது வந்து நாங்க பண்ண ஒரு பெரிய புண்ணியம் தான் நினைக்கிறேன். மோகன்ராஜன் சொல்லவே தேவையில்லை, என்னோட சகோதரர். அதாவது நான் வந்து வெறும் நூல் தான், அதுல இருக்கிற பூ வந்து அவருடைய வார்த்தைகள். அதனால அந்த மாலையில வந்து முக்கியமான காம்பனன்ட் அவர் தான். எவ்ரி டைம் அவரோட உட்காந்து பாட்டு எழுதும் பொழுது எனக்கு அதாவது உங்களுக்கு கம்ஃபர்ட், அதாவது ஒரு நெருப்பு முன்னாடி உட்காடுறீங்கன்னு ஒரு நல்ல ஒரு
தகதகன்னு ரொம்ப கோல்டான ஒரு நைட்ல ஒரு நெருப்பு முன்னாடி உட்காரும்போது ஒரு கம்ஃபர்ட் வரும். அந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. அவரை பார்த்தா வந்து ரொம்ப அப்படியே ஒரு ரூம்ல நுழைஞ்ச உடனே ஒருத்தர் வந்தாங்கன்னு தெரியும்ல, அந்த மாதிரி இருக்காது. பட் சைலண்டா பின்னாடி இருந்து ரொம்ப ஒரு சூட்சமமான சில வேலைகளை இந்த தமிழ் சினிமால இருக்கிற அந்த எழுத்துக்களுக்குள்ள அவர் ஏத்திட்டு இருக்காரு, இந்த சில பிலாசபிஸ்லாம். ஸோ இந்த படத்துலயுமே வந்து காதலுக்கு அவ்வளவு அழகான வரிகள். பெஜரானன்ற பாட்டுல கூட சரணம் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த கடைசி 4 வரிகள் தங்கிலீஷ் எழுதுவாரு. அது மாதிரி தமிழ் வரணும், தமிழ்ல எழுதணும்னு இந்த காலத்து இளைஞர்களுக்கான இங்கிலீஷ் வார்த்தைகள் இல்லாத தமிழையும் கூட அவ்வளோ அழகா கடத்திடுவாரு உணர்ச்சிகளை. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். திரும்ப ஒன் மோர் டைம், நம்மளுக்கு இது எத்தனாவது டைம் தெரியல, பட் தொடரட்டும் இந்த பயணம். அண்ட் அருள்தாஸ் சார், நான் அவரோட ட்ரிப் எல்லாம் போயிருக்கேன். ஆக்சுவலா ஜோக்கர் டைம்ல நம்ம ஒரு டிரைவ் போயிட்டு வந்தோம். அந்த ஷூட்டிங் போற லொகேஷன் ஆடிஷன் பண்ணும்போது அவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு வந்தோம், யுவார் சார், நானு, அவரு. ஸோ இப்போ கூட கல்யாண கலவரம் பாட்டும் போது கூட பேசிட்டு இருந்தோம். அவ்வளோ அருமையான கலைஞர். இந்த படத்துல அவ்வளோ சூப்பரா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எத்தனை பேரால பண்ண முடியும்னு தெரியல இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஏன்னா ஒரு சில கேரக்டரை பார்த்தா நமக்கு பயங்கர கோவம் வரும், பயங்கரமா அவங்களையோ சும்மாரே அப்படின்னு சொல்லணும் போல இருக்கும். ஆனா அந்த மாதிரி கலைஞர்களுக்கு தான் இன்னும் அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி, அந்த ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனை கிரியேட் பண்றதுக்கு அவங்க பண்ற விஷயங்கள் வந்து அவ்வளோ ஒரு இது. அண்ட் சூதுகவும் படத்தை தான் முதல் நான் அவரோட ஃபேன் ஆனேன். இந்த அண்ணன் ஒரு கேரக்டர்ல வருவாரு. ஏன்னா அந்த படத்தை ஸ்கோர் பண்ணும்போது நானும் அந்த படத்துல வேலை பண்ணதுனால அவ்வளோ ரசிச்சு பார்ப்போம். அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் உங்களோடது. நீங்க இந்த படத்துல பணி புரிஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் சுஷ்மிதா பட் ரொம்ப ஒரு, அதாவது ஒரு, அவர் சொன்னாரு சண்முகப்பிரியன் ஒரு இன்டர்வியூல, ரொம்ப லட்சணமான ஒரு முகம் வேணும் அப்படின்னு நான் கேட்டுதான் அவங்கள வந்து இது பண்ணேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முற்றிலும் 100% ரொம்ப பொருத்தமானவங்க. அதே மாதிரி திறமையிலையும் வந்து அவங்க ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. அந்த அந்த டிமிடான ஒரு இன்ட்ரோவர்டட் கேரக்டரை வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா, டிக்னிஃபைடா கேரி பண்ணியிருக்கீங்க. வெல்கம் டு தமிழ் சினிமா. நீங்க இன்னும் மேல மேல நிறைய உயரம் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி எடிட்டர் பரத், ஒன் ஆஃப் த பில்லர்ஸ், நம்ம $1 மில்லியன் குடும்பத்துல ஒரு பில்லர், அவரும் முக்கியமான பில்லர். அதனால ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பண்ணியிருக்காரு இந்த படத்துல. கண்டிப்பா இந்த படத்துடைய கதை அம்சத்துக்கு அவ்வளோ ஒரு உயிர் சேர்த்திருக்காருன்னு சொன்னோம். முருகானந்தம், அவர் வந்து என்னுடைய பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்க ஒரு கடையில மிட் நைட் போய் டீ குடிப்போம் ஒரு டைம்ல எவ்ரிடே. அதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த படத்துல ஒரு ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த இதற்கு தானே ஆசைப்பட்டா இல்ல, அவர் பண்ண அந்த ரோல் வந்து அது ஒரு ஐகானிக் ரோல். அதுல இருந்து நான் அவரோட ஃபேன் ஆயிட்டேன். இன்னி வரைக்கும் ஒரு எங்களோட நட்பு தொடருது. திரும்ப நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கோடங்கி அவர்கள், எல்லாரும் சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில அவரை மீட் பண்ண பொழுது அவருக்குள்ள ரொம்ப டெப்த் இருக்குன்னு பார்த்தேன். அதாவது வந்து பொதுவா ரிவ்யூ சொல்றது, இது பண்றதுன்னா, யாரும் நீங்க தானே சொன்னீங்க உண்டக மண்டக பேசுவாருன்னு சொன்னீங்க. அவர் கோச்சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன், பாத்துக்கோங்க கொஞ்சம். இல்ல, ரொம்ப ஒரு நல்ல நேர்த்தியான ஒரு பார்வை இருக்கு அவருக்கு சினிமாக்கு மேல. அதே மாதிரி சினிமால வந்து எப்பவுமே என்னன்னா, சினிமா தனியா ஒரு கிராஃப்டா இருக்க முடியாது. சமூகத்து மேல ஒரு பார்வை இல்லாதவங்க ஒரு கலைஞனாவே இருக்க முடியாதுன்றதான் என்னுடைய கருத்து. அது வந்து கோடங்கிட்ட வந்து ரொம்ப ஆழமாவே இருக்கு. ஒரு நல்ல சமூக பார்வை அவர்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு நல்ல சிறந்த படைப்பாளியாவும் இப்ப பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞரா அவர் வந்து பெரிய வளம் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கடைசியா லவ் மேரேஜ் பத்தி, இந்த படம் வந்து இப்போ ஃபீல் குட் மூவிஸ்க்கெல்லாம் நீங்க கொடுக்குற சப்போர்ட் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு படத்தை சும்மா அதோடைய வேல்யூ ஆன் பேப்பர் மட்டும் ஜட்ஜ் பண்ணாம, அந்த படத்துடைய உழைப்பு எவ்வளவு இருக்கு, அதை கதை அம்சம் எவ்வளவு இருக்கு அப்படின்ற அந்த உண்மைத்தன்மையை பேஸ் பண்ணி தான் இப்போ படங்கள் ஜெயிக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பா வந்து பிரஸ் கிரியேட் பண்ண ஒரு விதியா தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு தான் பாராட்டு. ஏன்னா வந்து இன்னும் வந்து சின்ன படங்கள் ஜெயிக்கிறதுக்கான அந்த ஒரு விண்டோவை வந்து நீங்க தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதே மாதிரி அந்த வகையில லவ் மேரேஜ் வந்து எந்த விதத்திலும் ஒரு முகம் சுளிக்க வைக்காத ஒரு ரொம்ப கண்ணியமான, அழகான, ஒரு கலாட்டாவான குடும்ப திரைப்படமா இருக்கும். அந்த ஒரு விஷயத்த நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையில மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தலை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.